கதையின் பெயர் மந்திர கோழியின் முட்டைகள். அமைதியான கிராமம். காலை பொழுது. ஒரு அழகான கிராமத்துல பச்சை பசேல்னு வயல்களுக்கு நடுவுல ஒரு சின்ன விவசாயி வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு நல்ல விவசாயி தாத்தா வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு ரொம்ப கடினமா உழைப்பவர். அந்த தாத்தாவுக்கு நிறைய கோழிகள் இருந்துச்சு. எல்லா கோழிகளையும் அவர் ரொம்ப பாசமாக கவனிப்பார். ஒரு நாள் வழக்கம் போல தாத்தா கோழிகளுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு கோழி கூண்டிலிருந்து ஒரு வித்தியாசமான முட்டை இருந்துச்சு. அது மற்ற முட்டைகளை விட கொஞ்சம் பெருசா நல்ல பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. தாத்தாவுக்கு ஒரே ஆச்சரியம். இது என்ன புது முட்டையா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முட்டை தானா பொரிஞ்சு ஒரு குட்டி வாத்து வெளியே வந்துச்சு. தாத்தாவுக்கு ஒரே சந்தோஷம். என்னடா இது, கோழி முட்டையிலிருந்து வாத்து வந்திருக்கே அப்படின்னு யோசிச்சாரு. அடுத்த நாள் அதே கோழி கூண்டுல இன்னொரு முட்டை மின்னுச்சு. அதுவும் பொரிஞ்சு ஒரு குட்டி முயல் வந்துச்சு. தாத்தாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவரும் ரொம்ப குழம்பி போனாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த கோழி வினோதமான முட்டைகளை போட ஆரம்பிச்சது. சில நாள் ஒரு அழகான பூ வரும், சில நாள் ஒரு சின்ன பொம்மை வரும், இன்னும் சில நாள் சுவையான பழங்கள் கூட வரும். ஆரம்பத்துல தாத்தா கொஞ்சம் குழம்பினாலும் போக போக அந்த மந்திர முட்டைகளால அவரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சு. அவருக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் அந்த முட்டைகள்ல இருந்து கிடைச்சது. ஆனா அவர் எப்பவுமே கடினமா வேலை செய்யறத மட்டும் நிறுத்தல. மற்ற விவசாயிகளுக்கு இதெல்லாம் ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இது, இவர் வீட்டில இருந்து எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா ஏதோ கிடைக்குதே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா தாத்தா அவங்க கிட்ட அந்த மந்திர கோழிய பத்தி சொல்லல. தாத்தா அந்த மந்திர கோழிய நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. அந்த கோழியும் தினமும் ஏதாவது ஒரு அதிசயம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. தாத்தாவுக்கு அது ஒரு நல்ல நண்பனாவும் மாறிடுச்சு. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதிசயங்களும் மாயாஜாலங்களும் சில நேரம் நம்மளை தேடி வரும். ஆனா நம்ம நம்மளோட உழைப்பையும் நேர்மையையும் எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. சரிங்களா? பாய்.